சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்கத்தகடு முறைகேடு விவகார வழக்கில் கேரள நடிகர் ஜெயராமிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் சென்னையில் வைத்து தீவிர விசாரணை நடத்தியுள்ளனர். ஐயப்பனின் கருவறை தங்கத்தகடுகள் நடிகர் வீட்டிற்கு சென்றது எப்படி? முறைகேட்டில் அவருக்கும் தொடர்புண்டா? சபரிமலை தங்க கவச முறைகேடு வழக்கில் சிக்கிய மலையாள நடிகர் ஜெயராம் சென்னையில் உள்ள நடிகரின் வீட்டில் வைத்து பூஜை செய்யப்பட்ட சபரிமலை தங்க கவசங்கள், மாயமான தங்க தகடு எப்படி நடிகரின் சென்னை வீட்டிற்கு வந்தது? முறைகேட்டில் ஜெயராமிற்கும் தொடர்பு உண்டா? சிறப்பு விசாரணை குழுவில் ஜெயராம் அளித்த பரபரப்பு வாக்குமூலம் என்ன? உலக பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கருவறை கதவுகள் மற்றும் துவாரபாலகர் சிலைகளின் 42 கிலோவுக்கும் அதிகமான எடை கொண்ட தங்க முலாம் பூசிய கவசங்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டன. அப்போது அந்த தங்க கவசங்கள் முறையாக கையாளப்படாமல் செம்பு தகடுகள் என தவறாக கணக்கு காட்டப்பட்டு முறைகேடு செய்யப்பட்டதாக பகீர் தகவல்கள் கசிந்தன. பராமரிப்பு பணிக்காக திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டு அந்த கவசங்களை ஒப்படைத்த போது அதன் எடை 42.8 கிலோவாக இருந்தது. அதனை செப்பனிட்ட பிறகு சென்னை நிறுவனத்தால் மீண்டும் ஒப்படைக்கப்பட்ட போது அதன் எடை 38.26 கிலோவாக குறைந்திருந்தது. அதாவது 4.54 கிலோ தங்கம் மாயமானது. இந்த பகீர் சம்பவம் குறித்து கோயிலை நிர்வகித்து வரும் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு போலீசில் புகார் அளித்தது. ஐயப்பனின் நகை திருட்டா? என்னதான் நடக்கிறது சபரிமலையில்? இப்படி கேரளா மட்டுமல்லாது நாடே கேள்வி எழுப்பியது. அதனால் இவ்விவகாரத்தில் கேரள உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. அதன்படி சூடுபிடித்த வழக்கில் 2 தனித்தனி வழக்குகளை பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் தங்க கவசங்களை புதுப்பித்தல் செலவை ஏற்றுக்கொண்ட பெங்களூரு தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போற்றி, திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு வாரியம் முன்னாள் தலைவர்கள் 2 உட்பட 12 பேரை அதிரடியாக கைது செய்தனர். சபரிமலை கோவிலின் தலைமை அர்ச்சகரான கண்டரரு ரஜீவரும் கைது செய்யப்பட்டார். சென்னையைச் சேர்ந்த ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி பங்கஜ் பண்டாரி, கர்நாடக மாநிலம் பெல்லாரியைச் சேர்ந்த நகைக்கடை அதிபர் கோவர்தன் உள்ளிட்டோருக்கும் செக் வைக்கப்பட்டது. பின்னர் அடுத்தடுத்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா என மொத்தம் 21 இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தினர். அதில் சபரிமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட தங்க தகடுகள் சென்னையில் உள்ள நடிகர் ஜெயராமின் வீட்டில் வைத்து பூஜை செய்யப்பட்டதற்காக சில புகைப்படங்கள் அதிகாரிகளிடம் சிக்கின. மாயமான தங்கத்தகடு எப்படி நடிகரின் வீட்டிற்கு சென்றது? முறைகேட்டில் அவருக்கும் தொடர்பு இருக்குமோ என சந்தேகப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஜெயராமை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். சென்னை அசோக் நகரில் இருக்கும் ஜெயராம் இல்லத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் பல தகவல்களை வாக்குமூலமாக அளித்துள்ளார். கடந்த 40 ஆண்டுகளாக தான் சபரிமலைக்கு சென்று வருவதால் உன்னிகிருஷ்ணன் போற்றியுடன் பழக்கம் ஏற்பட்டதாக நடிகர் தெரிவித்தார். உன்னியை மிகவும் நம்பியதால் தனது வீட்டிற்கு பலமுறை அவர் வந்து செல்ல அனுமதித்ததாகவும், சபரிமலை தங்கத் தகடுகளை வீட்டில் வைத்து பூஜை செய்தால் செல்வம் பெருகும் என்று கூறியதாலேயே அதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் நடிகர் ஜெயராம் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த தகடு சபரிமலையில் திருடப்பட்டது குறித்தும் உன்னிகிருஷ்ணனின் மோசடி நடவடிக்கைகள் குறித்தும் தனக்கு எதுவும் தெரியாது என்றும் வாக்குமூலம் அளித்துள்ளார். இருப்பினும் தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் இந்த வழக்கில் நடிகர் ஜெயராம் முக்கிய சாட்சியாக சேர்க்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் சபரிமலை தங்கத்தகடு முறைகேடு வழக்கில் நடிகர் ஜெயராமை விசாரணை வளையம் இறுக்கி இருப்பது கேரள திரைத்துறையினரிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.